மேஷம் மொத்தமா முடிய போகுது. மேஷ ராசி என்னதாங்க நடக்க போகுது? வாழ்க்கையில ஏதாவது திருப்பம் வருமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலுக்கு புதுசா வர்றவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் தெரிஞ்சுப்பேன். மேஷராசி காலச்சக்கரத்துடைய முதல் ராசி. இந்த ராசியோடைய அதிபன் செவ்வாய். அது எல்லாருக்குமே தெரியும். முதல்ல கிரகங்கள் எப்படி இருக்கு அதை வச்சுதான் நம்ம உங்க கரியரா இருக்கட்டும், இல்ல உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கட்டும், இல்ல படிப்பு சார்ந்த விஷயங்களை நீங்க என்ன மாதிரி முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சோ பாருங்க, இப்போ முதல்ல உங்க ராசிநாதன் எங்க இருக்காரு இந்த மாதம்? உங்க ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூப்பரா போய் உட்காந்துருக்காரு. அதாவது தனியா உட்காந்துருக்காரு, எந்த ஒரு கிரகங்களோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ரொம்ப தனியா உட்காந்துருக்காரு. அடுத்து ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன், குரு, சூரியன், உச்ச குருவோட சேர்க்கையில இந்த சூரியன் இந்த மாதம், அதுவும் ஒரு பக்கம் புதனோட இருக்கிறது ஒரு நல்ல ஒரு யோகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது புதாதித்ய யோகத்துல வரும். ஒரு பக்கம் குரு, சூரியன், புதன் அப்படின்றது புதாதித்ய யோகத்துல வந்தாலும் கூட இந்த டைம் பீரியட்ல சனி பகவானுக்கு இந்த கிரகங்களோட பார்வை விழுது அப்படின்றது ஒரு சிறப்பு. அடுத்து ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது. ஆஸ் யூஷுவல் கேது இன்னும் ஒரு மிஞ்சி போனா ஒரு 5 மாசம் தாங்க, தாக்கு பிடிச்சுக்கோங்க. ஒரு 5 மாசம் இருப்பாரு, அதுக்கப்புறம் அவரும் நகர்ந்து போயிடுவாரு. அடுத்து சுக்கிரன் 6ஆம் இடத்துல நீச்சமாக போறாரு. இந்த மாதத்துல சுக்கிரன் நீச்சம். 11ஆம் இடத்துல ஆஸ் யூஷுவல் ராகு. 12ஆம் இடத்துல தான் சனி பகவான், அதுவும் விரைய சனி பகவான் வக்ரமாகக்கூடிய நாட்கள் வந்துடுச்சு. இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல மேஷ ராசிக்கு ஒரே விஷயம் என்னன்னா, கரியர்ல நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மிக முக்கியமாக நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தொழில் ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்தோட அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடத்துல வக்ரம். சோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்களால திரும்பி செஞ்ச வேலையை தான் செய்ய முடியுமே தவிர இந்த வக்கர காலங்கள்ல புதுசா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ண முடியாது. பெண்டிங்கா அதாவது ஒரு விஷயத்த வச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ கரியர்ல இல்ல வேலையிலயோ தொழிலையோ ஆல்ரெடி ஏதாவது ஒரு பெண்டிங்கா ஒரு விஷயத்த வச்சிருக்கலாம். இல்லைங்க, இந்த ப்ராஜெக்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நம்ம முடிச்சுப்போம், அதுக்கப்புறமா நம்ம வர வேண்டிய விஷயத்த பத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர புது விஷயங்களை தொடங்க சனி விட மாட்டாரு. அது மட்டும் இல்லாம 4ஆம் இடத்துல வர இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு குருவோட அமைப்பு வர இருக்கு. அந்த குருவோட பார்வை சனியின் மேல விழுது இந்த காலகட்டம். ஸோ இதனால உங்களுக்கு வீட்லயும் ஒரு வித ப்ரெஷர் ஏற்படும், கரியர் ரீதியாகவும் ஒரு வித ப்ரெஷர் ஏற்படும். என்ன பண்றது அப்படின்ற ஒரு ஒரு மைண்ட் செட்டை, குழப்ப மைண்ட் செட்டை உங்களுக்கு உருவாகும். அதையும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒர்க்லோடும் அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டம். இங்க பல பேருக்கு தூக்கம் இல்லாம டிஸ்டர்ப் ஆயிருக்கக்கூடிய, ஏன்னா 12ஆம் இடம் என்பது அயன சயன மோட்ச பிரயஸ்தானம். ஸோ இந்த இடத்துல சனி வக்ரம் ஆகும் போதே பல பேர் தூக்கம் இல்லாம டிஸ்டர்ப் ஆயிட்டு, என்னடா இது வேலை இவ்வளோ இருக்கே, நம்ம சம்பாதிக்கணுமே, நம்ம குடும்பத்தை பார்க்கணுமே, பொறுப்பை நம்ம சுமக்கிறோமே. ஏன்னா மேஷம் காலச்சக்கரத்துடைய முதன்மையான வீடு. பொறுப்பை சுமக்கிறதும் குடும்ப ரெஸ்பான்சிபிலிட்டியா முதன்மையா எடுத்துக்கிறது மேஷம் தான். ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னா, ஒரு குடும்பத்துல ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அதுல மேஷம் தான் தலைமையை வகிக்கக்கூடியது. எதுவா இருந்தாலும் அது எதுவாயினும் மேஷம் தான் முதன்மையை வகிக்கக்கூடிய ஒரு ராசி அமைப்பு. ஏன்னா செவ்வாயோட அமைப்பே அப்படிதான் இருக்கு இந்த மாதத்துல. அடுத்து செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, நம்மளுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா டிஸ்டர்பன்ஸ் வராது. ரிலேஷன்ஷிப் பொறுத்த மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல மேஷராசிக்கு நிச்சயமாக டைவர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு டைவர்ஸ் ஆகாம வெயிட்டிங்ல இருக்கு, இல்ல லீகல் ப்ரொசீஜர்ஸ் உங்க வெயிட்டிங்ல இருக்குன்னா டெஃபினட்டா அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு போக ஆரம்பிக்கும். இல்ல அடுத்த கட்ட ஒரு ரெசல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். இல்ல இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா அது கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வைய சுக்கிரனை பார்வையிட்டு இருக்காரு இந்த மாதம், இந்த ஜூலை மாதம். ஜூலை 15க்கு மேல உங்களுக்கு பெண்டிங்கா இருக்கக்கூடிய அந்த டைவர்ஸ் விஷயமா இருந்தாலும் சரி, லீகல் இஷ்யூஸா இருந்தாலும் சரி, ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல எந்த இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ல அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லுவேன். நீங்க இப்போ டைவர்ஸே நீங்க போறீங்கன்னா கூட
சுக்கிரன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல நீச்சம் இந்த டைம் பீரியட்ல இருந்தாலுமே அவசரப்பட்டு நம்ம எடுக்கிற முடிவும் நம்மளுக்கு பாதகமா வரும்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ டைவர்ஸுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, லீகல் இஷ்யூஸ் உங்களுக்கு சாதகமா வரும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாதத்துல மேரேஜ் ரிலேட்டடான விஷயங்களை பேசுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது பெட்டர். சரிங்களா? அதுவுமே உங்களுக்கு ஒரு சில சொல்யூஷன்ஸை கொடுக்காது. சொல்யூஷன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கலத்திரக்காரனே சுக்கிரன் நீச்சம் இந்த மாதத்துல சனியோட பார்வையை வாங்கிட்டு இருக்காரு. வக்ர சனியோட பார்வை 12ஆம் இடத்துல இருந்து விரயஸ்தானத்துல இருந்து சுக்கிரனுக்கு பார்வையிடுறதுனால மேரேஜ் ரிட்டர்னான பாசிபிள் சான்சஸும் பெருசா உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் தள்ளி போகும். சில பேர் கேட்கலாம், என்னங்க 4ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்காரே, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? எப்பயுமே கோச்சார ரீதியா நீங்க பார்க்கும்போது 2ஆம் இடத்தோட அதிபனும் 4ஆம் இடத்தோட அதிபனும் மிக முக்கியம். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் 11ஆம் வீட்டோட அதிபன். ஏன்னா இவங்க தான் நம்மளுடைய மேரேஜ் லைஃப்பை டிசைட் பண்ணுவாங்க, நம்மளுடைய ஃபேமிலி லைஃப்பை டிசைட் பண்ணுவாங்க, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது முக்கியமா டிசைட் பண்றது இந்த 2-7. அதுக்கப்புறம் 11ஆம் பாவம். ஏன் 2-7 கேள்வி கேட்கலாம், உங்களுக்கு அந்த டவுட் வரும். அதுக்கான ஆன்சருமே நான் சொல்றேன். இப்ப 2ஆம் இடம் அப்படின்றது என்னது? நம்மளுடைய குடும்பம். இப்போ ஒரு கணவனோ மனைவியோ நம்ம குடும்பத்துக்குள்ள என்ட்ரு ஆறாங்கன்னா அது 2ஆம் வீட்டுல இருந்தா என்ட்ரு ஆறாங்க இல்லைங்களா? இல்லையா? அப்போ அந்த 2ஆம் பாவாதிபதியும் 7ஆம் பாவாதிபதியும் எந்த அமைப்புல இருக்காங்கன்றத வச்சுதான் அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கட்டும், மேரேஜா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஒரு முடிவுக்கு வரும். ஸோ சனியோட பார்வை இந்த மாதத்துல இருக்கிறதுனால பெண்டிங்கா இருக்கக்கூடிய லீகல் இஷ்யூஸ் கண்டிப்பா ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்றத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். அடுத்து எஜுகேஷன், படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த மாதத்துல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மொதல் விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேஷ ராசிக்கு 9ஆம் இடத்தோட அதிபனும் 5ஆம் இடத்தோட அதிபனும் இதை வச்சுதான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ 5ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது இருக்காரு, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ 5ஆம் இடத்துல கேது இருக்காரு அப்படின்னாலே நீங்க மெடிக்கல் ரீதியா நீங்க இப்போ அதாவது அப்ளை பண்ண போறீங்க, இல்ல நீங்க பாத்தீங்கன்னா ரிசர்ச் ரிலேட்டடா ஏதாவது நீங்க அப்ளை பண்ண போறீங்க, ஏதாவது கிரியேட்டிவ் சார்ந்த விஷயங்கள் நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா டெஃபினட்டா இந்த கேது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கண்டிப்பா கொடுப்பாரு. ஏன்னா 5ஆம் இடத்துல இன்னும் ஒரு 4 மாசத்துக்கு இருக்கு. சுக்கிரனோட இணைவுல இருந்தாரு இந்த ஜூலை மாதம். இப்ப சுக்கிரனும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. ஸோ பாசிபிளான சான்சஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆகும். பட் டெஃபினட்டா படிப்புல கொஞ்சம் ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். அது எப்போ வரைக்கும் இருக்கும்னா ஆகஸ்ட் 15th வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் மாதிரி மந்தத்தன்மையா இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஓகே, ஆகஸ்ட் 15th மேல உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கும். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க. 5ல கேது இருக்கும்போது உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்றேன், உங்களுக்கு பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் அந்த குழந்தைக்கு இருக்கும். இப்போ உங்க வீட்டுல மேஷ ராசியில ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா உங்களோட அவங்களோட பூர்வ புண்ணியம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, 5ஆம் பாவாதிபதியும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா அவங்களுடைய முன்னோர்களோட ஆசீர்வாதமும் அவங்களோட வாழ்த்துக்களுமே அந்த குழந்தைக்கு இருக்கும். இந்த ராசி பலனை நீங்க எப்பயுமே பொது பலனா ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏன்னா இது ஒரு 30 to 40% தான் உங்களுடைய ஹாரோஸ்கோப்ல மேட்ச் ஆகி வரும். மீதம் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இது ஒரு வீடியோல நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். ஆனா நீங்க தான் இதை நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. மீதம் எப்படி பார்க்கணும்னா, உங்களோட லக்னம் கண்டிப்பா பார்க்கணும், அதுக்கப்புறம் உங்களோட தசாபுக்தி பார்க்கணும், உங்களோட புக்தின்னு ஒண்ணு தனியா இருக்கு, தசைகளையும் தாண்டி புக்திகள்னு ஒண்ணு தனியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 20 வருஷம் சுக்கிரனோட மகாதசை வருதுன்னா அதுல புக்திகள்னு தனியா இருக்கும், 9 கிரகங்களோட புக்தி. ஸோ அதை வச்சுதான் உங்களோட லைஃப் எப்படி இருக்கும், உங்களோட கரியர் எப்படி இருக்கும், உங்களோட வாழ்க்கை, உங்களுக்கு வரக்கூடிய ரிலேஷன்ஷிப், இதை பத்தி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். தெளிவா இந்த வீடியோல நான் கொடுத்துருக்கேன். புரியலன்னா இன்னொரு வாட்டி முதல்ல பாருங்க. நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கிட்ட பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா ஏன்னா நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.